ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஒரு முறை இந்த சிக்கன் குழம்பு செஞ்சீங்கன்னா திரும்பவும் இதே மெத்தடில் செய்வீங்க. அந்தளவுக்கு இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 6 லவங்கம், கூடவே 2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய். ஸோ நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் மிளகாய் வற்றல் ஒரு 10 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளை எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து வறுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பறிச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்தது ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸோ சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். எண்ணெய் சூடானதும் ஒரு அனாசிப்பூ, கூடவே கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் சின்னதாக ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. இப்போ வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ சிக்கன் குழம்புக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லெக் பீஸோடு வாங்கியிருக்கேன். இப்போ சிக்கன் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட சிக்கன் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஸோ மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம், குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் மசாலா வறுத்து அரைக்கிற போது தேவையான மிளகாய் வற்றல் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் உள்ளே சேர்த்துடலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா வதக்கிடுங்க. மசாலா பொருளெல்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு.
பாருங்கள், இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு மசாலாவோட சிக்கன் பீசஸ் நல்லா வதங்கி வந்துடணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவுடைய உப்பு காரம் இது எல்லாமே சிக்கனோட இறங்கி குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ தேங்காய் விழுது பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக குழம்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 3 விசில் வேக விட்டுறலாம். ஸோ நான் சிக்கன் பீசஸை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறதுனால 3 விசில் வேக விடுறேன். இதுவே நீங்கள் ஒரு வேளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 விசில் வேக விட்டிங்கனாலே போதும். சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 3 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், 3 விசில் விட்டதும் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் இந்தளவுக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி அதுவும் பூரி குடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.